ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் மந்த், பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அதாவது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு, அதாவது பிங்க் கலர்ல ரிப்பன் கட்டியிருப்பாங்க, இல்லை பிங்க் கலர்ல பேண்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் அவங்க மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். ஏன் இந்த விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை ஆண்டாண்டுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. நகர்ப்புற பெண்களை தாக்குகிற முதல் புற்றுநோயாக, பெண்களை அதிகம் தாக்குகிற முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் மாறி இருக்கு. இதுக்கான இன்சிடென்ஸ் எதுக்காக இந்த இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நம்ம சில காரணங்கள் மாற்றக்கூடியது, மாற்ற முடியாததுன்னு சொல்லுவோம். மாற்ற முடியாத காரணங்கள்லாம் சின்ன வயசுல பூப்படைதல், ரொம்ப நாளாகி மெனோபாஸ் ஆறது, அப்புறம் மார்பக புற்றுநோய் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இது மாற்ற முடியாது. மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது, 30 வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளுது, கருத்தடை மாத்திரை உட்கொள்ளுதல், ரெண்டாவது எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதிகமான கொழுப்பு உணர்வு, ஃபேட் இன்டேக், ஆல்கஹால் இன்டேக், ஸ்மோக்கிங், இதெல்லாம் தான் நமக்கு மிக நகர்ப்புற பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுகிறது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, லாட் ஆஃப் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, ரெண்டாவது 20 வயசுக்கு மேலே பெண்கள் மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது, 30 வயசுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மூலமாக, அதாவது ஒரு கிளினிக்கல் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேர், ஒரு மருத்துவர் மூலமாக மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்வது, 40 வயசுக்கு மேலே அவங்க ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு மேமோகிராமும் பண்ணிக்கிறது. இப்படி பண்ணாலே நம்ம மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு 70% மார்பக புற்றுநோய் அமெரிக்காலலாம் மேமோகிராம்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம சிவிலைசேஷன்ல மற்ற இதெல்லாம் பேசுறோம், நாகரிகம் ட்ரெஸ்ல பேசுறோம், உணவுல பேசுறோம். ஆனா ஹெல்த் பொறுத்தளவுல அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு வரணும். ஏன்னா மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையில ஒரு மேமோகிராம் மூலமா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்கும். கீமோதெரப்பி, ரேடியேஷன், இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் தேவைப்படாது, அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஆரம்ப நிலையில ஒரு மார்பகத்துல ஒரு வலி இல்லாத கட்டியா வரலாம், ஒரு ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி மார்பகத்தோட ஸ்கின் தோல் மாற்றம் ஏற்படலாம், இல்லை அந்த நிப்புள்ல ஏதாவது பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கலாம். ஆனா இவையெல்லாம் இருந்தால் கண்டிப்பா மார்பக புற்றுநோயாக தான் இருக்கணும்னு இல்லை. மார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் மார்பக புற்றுநோய் கட்டிகள் கிடையாது. புற்றுநோய் இல்லாத கட்டிகளும் 50% இருக்கலாம். ரெண்டாவது எல்லாத்துக்கும் என்ன பையனா, மார்பக புற்றுநோய் கண்டுபிடிச்சா உடனே கொண்டு போய் கீமோதெரப்பி போட்டுருவாங்க, ரேடியேஷன் கொடுத்துருவாங்க, அதனால நம்ம சிகிச்சைக்கு போகக்கூடாதுன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. இந்தியாவுடைய பிரச்சனையே என்னன்னா 50% ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். அதான் இது மெயினா நகர்ப்புற பெண்கள்ல தான் அதிகமா இருக்கு. கிராமப்புற பெண்கள்ல சர்விக்கல் கேன்சர்னு சொல்றோம், யூட்ரன் கேன்சர்னு சொல்றோம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமா இருக்கு. நகர்ப்புற பெண்களுடைய பிரச்சனைனா வெஜனல் ஹைஜீன் சொல்றோம், அது ப்ராப்ளமா இருக்கு. வெஜனல் ஹெல்த் ஹைஜீன் போரா இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு மல்டிபிள் குழந்தைகள், அதாவது 5-6 குழந்தைகள் சின்ன வயசுல கல்யாணமா இருக்குது. இதெல்லாம் காரணமா இருக்கு வேற கிராமப்புற பெண்கள். நகர்ப்புற பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 3/4 பேர் கரியர் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேட் மேரேஜஸ் காமன் ஆயிடுச்சு 30 வயசுக்கு மேலே. ரெண்டாவது 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது அதிகமாகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அதெல்லாம் ஒரே வேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர்ப்புற பெண்களில் ஏன் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு அர்பனைசேஷன் ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு வருது.